விளாத்திக்குளம் எம்எல்ஏ அதிரடி கைது. முதல்வர் விஜய் அவர்களை தரக்குறைவா எலும்பு உடைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பழைய வரலாறு பூரா எந்த வரலாறு எடுத்து பாருங்க. ஜெயலலிதா அம்மையார உங்களை மாதிரி ஒரு பெண்ணு தான் என்ன பண்ணாங்க, அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயே துரியோதனை மாதிரி சேலையை உருவியவர்கள் தான் இந்த பொறுப்பு. ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுமே விமர்சனம் பண்ணி அவங்களும் இப்பதான் கைது செஞ்சு வெளியில வந்திருக்காங்க. தொடர்ந்து திமுக எம்எல்ஏக்கள் இதுவே ஒரு வருத்தாவே வச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஓட்டு போடும்போது இவர்கள் மானமுள்ள தமிழர்கள், ஆனா ஓட்டு போடவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மானங்கட்ட தமிழ்னு சொல்றாங்கன்னா அப்ப இவங்க அர்த்தம் என்ன, இவங்களோட எண்ணம் என்ன? சபாநாயகர்கிட்ட கேட்டு என்னை நீ கைது பண்ண வந்தியா அப்படிங்கிறாப்புல. நான் அவரை பார்த்து கேட்கிறேன், நீ இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்க தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினியா? இப்போ வரப்போற ஒரு இது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்க இப்போ சிபிஐக்கு ஒப்படைச்சிருச்சு இந்த அரசாங்கம், ரைட்டா? அப்போ இந்த அரசாங்கம் ஒப்படைச்சதால் யார் யார் மாற்றப்படணும் நீங்கள் பாருங்க. மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலி ஒன்று சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப அவர்கள் கூட இருந்திருந்தாங்க, நேரத்தில் அவங்க ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. அவ்வளவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவ்வளவு நெருக்கடிகளை தரக்கூடியவர்கள் தான் அவர்கள். உங்களோட இருப்பாங்க, பார்ப்பாங்க, சரி வாங்க உங்களை அப்படின்னா கூப்பிடுவாங்க, போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கடியை கொடுப்பாங்க. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டம். சனாதானத்தை எதிர்ப்பதில், அதாவது சனாதானத்தை வேறெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்ன்றதுல தெளிவா இருக்குன்ற. இப்போ வன்னியரசு அவர்கள் அமைச்சரா இருக்காரு, ஆதி திராவிட நலத்துறையா இருந்தது, இப்போ சமூக நீதித்துறையா மாத்திருக்காங்க. முன்னாடி அதை ஆதரிச்சாங்கல்ல, சமூக நீதிங்கிற ஒரு பேரை ஆதரிச்சாங்களா அந்த துறையோட பேரை? இப்பயும் சமூக நீதின்ற பேரை நாங்க ஆதரிக்கவே செய்யறோம். இல்ல இப்போ மாறி பேசுறதுக்கு காரணம் என்ன? மாறிலாம் பேசல. உங்க FB பதிவை பார்த்தேன், அதுல நீங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க, இயக்குனர் பாரஞ்சித் அவர்களுக்கும் சரி மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் சரி எதுக்கு விருது வழங்கப்பட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது ஒரு ஜாதி பார்வையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இப்போ அவார்டு வாங்கியிருக்காரு யார், நடிகர் தனுஷ் அவர்கள். அவருக்கு ராயன் என்ற திரைப்படத்தை நடித்ததுக்காகவும் அவருக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஏன் வெற்றிமாறனே புறக்கணிக்க தான் படுறாங்க. இப்போ வெற்றிமாறன் கடைசி எடுத்த படங்கள்லாம் சில படங்கள் சிறப்பான படம் தான். அவர் ஒன்றும் தலித் அல்ல, தலித்து அல்லாதவர் தலித்துடைய வழிகளை பேசுகிறார், அதே ரொம்ப சிறப்பு. வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்களை போன்றவர்களுக்கு, கலைஞர்களுக்கு நீங்கள் விருதுகளை வழங்கினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல சங்கத்தமிழன் அவர்கள் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இப்போ பேசப்படுறது, இன்னைக்கு காலங்காத்தாலேயே ஒரு அதிரடி கைது நடந்திருக்கு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ அதிரடி கைது. முதல்வர் விஜய் அவர்களை தரக்குறைவா எலும்பு உடைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த கைதை எப்படி பாக்குறீங்க? பேசினது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர். இது ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் இல்லை, இவங்களுக்கு இதே பொழப்புக்கேன். கொஞ்சம் நாங்கள் இருந்தோம் பார்த்தீங்களா, விடுதலை சிறுத்தைகளோட எங்கள் தலைவரோட இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜனநாயக ரீதியாக பேசுவாங்க. அதுக்கு முன்னாடியும் பாருங்க, இவங்க வரலாறை பூரா நீ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு திமுக தான். இவங்களோட பழைய வரலாறை பூரா எந்த வரலாறு எடுத்து பாருங்க. ஜெயலலிதா அம்மையார உங்களை மாதிரி ஒரு பெண்ணு தான் என்ன பண்ணாங்க, அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயே துரியோதனை மாதிரி சேலையை உருவியவர்கள் தான் இந்த பொறுப்பு. அது மட்டுமல்லாமல் இந்திரா காந்தி அம்மா கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாள் பிரதமர். அந்த அம்மா மதுரைக்கு வருகின்ற அந்த காலகட்டத்தில் நீ என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஐயா நெடுமாறன் இருந்து காப்பாற்றினார். அப்போ கூட அவங்க மேலே ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வரமே அதெல்லாம் கேட்குறாங்க, அடித்து ரத்தத்தை வர வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த செய்தி உண்மையாக பொய்யான்னு தெரியல, நம்ம பல பேர் சொல்லி தான் கேள்விப்பட்டேன். ஆனால் உண்மையாக நானும் விசாரித்தேன். என்னென்னா இந்த பெண்களுக்கு வரும்ல 3 நாள் அந்த ரத்தம், அது மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆளாக இருந்திருக்காருன்னு பாருங்க. அது அவருடைய வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்கே பேசினாலும் சரி, அவங்க மேடை நீங்கள் பாருங்களேன், அவர் தளபதி ஸ்டாலின் நல்லா நீட்டாக பேசுவார், அதில் எந்த கோளாறும் இல்லை. அவருக்கு ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுமே விமர்சனம் பண்ணி அவங்களும் இப்பதான் கைது செஞ்சு வெளியில வந்திருக்காங்க. இப்ப இவங்களா தொடர்ந்து திமுக எம்எல்ஏக்கள் இதுவே ஒரு வருத்தாவே வச்சுக்கிட்டு இருக்காங்களே. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது இவங்களுக்கு வாயை திறந்தாலே எதையாவது ஏட்டி பூட்டியா பேசுறது.
பெண்களுக்கு எதிர்ப்பாக பேசுறது, ஒரு இடத்துல கூட எசியா இறங்கி போங்க அப்படின்ற மாதிரி, தள்ளி தள்ளி உட்காருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாப்புல, பார்த்துருப்பீங்க ஒரு அமைச்சர். அப்போ அதே மாதிரி பல மேட்ரு, நாங்கள் என்ன தீண்டத்தகாதவர்களா, நாங்கள் அன்டச்சபிலிட்டியா அப்படின்னு ஒரு எம்பியே பேசியிருப்பார். ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த திராவிடம்ன்ற சொல்லாடலை கொடுத்ததே ஐதோச பண்டிதர் தான், ரெட்டமலை சீனிவாசன் தான். அங்கேருந்து ஆட்டையை போட்டு கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இன்னைக்கு தலித்து மக்களுக்கு மட்டும் விரோதமாக இல்லை, டோட்டலாகவே தமிழக மக்களுக்கு விரோதமாக இருக்காங்கன்றதுக்கு நீங்கள் சொன்னீங்களா அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன சொல்கிறார், மானங்கட்ட தமிழ்நாட்டில் அப்படின்றாரு. அப்போ இவனால் மானம் இருந்துச்சான்னு நான் கேட்குறேன். இவனால் வந்து ஓட்டு போடும்போது இவர்கள் மானமுள்ள தமிழர்கள், ஆனால் ஓட்டு போடவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மானங்கட்ட தமிழ்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்க அர்த்தம் என்ன, இவங்களோட எண்ணம் என்ன? உடனே சினிமாக்காரெல்லாம் வந்துட்டாங்கன்ற. உதயநிதி என்ன நேராக வானத்தில் இருந்து விழுந்தார், அவரே வர்றதுக்கு முன்னாடி படத்தை நடித்தார். ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் பார்த்தீங்களா நீங்கள்? அதுமாதிரி தொடர்ந்து படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த இதில் தான் வந்து இவர் அரசியலுக்குள்ளே வந்தது. இவர் என்ன அரசியல் இப்போ மேடையில் ஏறினாரு, திருப்பி அந்த சோபான்ட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியல, அவர் பழைய சோபா வரலான்னு எடுத்தோம்னா ரொம்ப அசிங்கமாகி போயிடும். உங்களுக்கு டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் வந்து சோபாவில் தான் உண்ணாவிரதமே இருந்தார், ஒரு நாள் உண்ணாவிரதம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஈழ மக்களுக்காக 2009 என்று நான் எண்ணுகிறேன், ஒரே நாள் தான் உண்ணாவிரதம். தலையில் யார் உட்காந்துருந்தா காலில் யார் உட்காந்துருக்காங்கன்னா பழைய வரலாறு. நம்ம அவ்வளவுக்குலாம் கீழ்த்தரமாக பேசுறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அதனால் வந்து ஒன்றும் அதிர்ச்சியான ஒரு ஆச்சரியமான செயல்லாம் இல்லை. இல்ல, அதிர்ச்சி ஆச்சரியத்தை தாண்டி இப்போ உள்ள ஒரு ஆட்சியில இருக்கிற ஒரு முதல்வரை இப்படி ரொம்ப வல்கரா எலும்பு உடைச்சிருவேன் சட்டசபையில வந்து நீ பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறது வந்து எப்படி? ஏம்மா, செல்வி ஜெயலலிதா அம்மையாரை சேலையை பிடிச்சி இழுத்துனாங்க, அது எவ்வளோ கொடுமை. அதை விட இது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் ஒன்று பெருசாக எடுக்காதீங்க. நானும் ஒன்று பார்த்து ஆச்சரியப்படல. செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து முன்னாடி சொல்லதான் செஞ்சாங்க. அது நடந்து இன்னுமே ஒரு மாற்றமே இல்லாம இப்படி விமர்சனம் பண்றது வந்து சரி அப்போ உங்க பார்வைக்கு? அதாவது சரியா தப்பா நான் போகலை. சைத்தான் தான் பேசும். சைத்தான் வந்து வேதம் ஓதாது. சரிங்களா? அப்போ இந்த கட்சிக்காரர்கள் இது மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை, அதிசயமும் இல்லை. இவருடைய பொழப்பே அப்படித்தான். எல்லாருமே இந்த நேரத்தை நீ முதல்வரை மட்டும் விட்டுருங்க, முதல்வர்னா முன்னாள் முதல்வரை மட்டும் விட்டுருங்க. அவரை தவிர எல்லா பேருமே ஏறக்குறைய மேடையில் நீங்கள் மூர்த்தியை கேட்கல, மூர்த்தி என்னென்ன பேசுகிறவங்க தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் நான் கூட்டத்தில் இருக்கும் பொழுது சாதி வெறியோடு பேசியிருப்பாப்புல. இன்னும் சொல்லப்போனால் அந்த குறிப்பிட்ட சாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாப்புல. இப்போ எல்லாரும் யாருமே எடுங்க, நீங்கள் கேளுங்க. எனக்கு இவரை கேட்குறீங்களா, அவங்க அமைப்பு செயலர் RS பாரதி கேட்குறீங்களா, யாரையாவது கேளுங்க, சும்மா கேளுங்க, நான் சொல்கிறேன். அதனால் எனக்கு என்னமோ அதிர்ச்சியாக இல்லை. இது வந்து எப்படின்னா அவங்க புத்தி வெளியில் தெரியுது. அந்த மானங்கட்ட தமிழன்னு சொன்னது வந்து உண்மையிலே வந்து ஒரு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இது மானங்கட்ட தமிழன் ஒருவேளை வந்து அதுவும் கேட்குறாரு, சபாநாயகர்கிட்ட வந்து கேட்டு வந்து என்னை வந்து நீ கைது பண்ண வந்தியா கேட்குறாப்புல. நான் அவரை பார்த்து கேட்குறேன், நீ இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் தளபதிகிட்ட பெர்மிஷன் வாங்கினியா? உங்கள் தளபதி இருக்காருல்ல, உங்களுக்கு தளபதி யார்? முதல்வர், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டியா நான் இது மாதிரி நான் பேச போகிறேன் அப்படின்னு? அதனால் வந்து ஒருவேளை அவரே கூட சொல்லி விட்றாருன்னு தெரியல. பட் அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாப்புல. அவர் கொஞ்சம் நியாயமாக தான் பேசுவாப்புல, ஒரு மனித நேயத்தோடு பேசுவார். ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அப்படி பேசிதான் அவர் வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்க. இப்போ பாருங்க, நேற்று வரும்போது சினிமா நடிகர் தானே வர்றாரு, வேஸ்ட் இல்லாமல் அப்படியே ஜாலியாக வந்துருக்கிறாப்புல, வெளிநாடுலாம் போயிட்டு வந்து. அப்போ அரசியலை விட்டு அவரை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. இது காரணம் என்னன்னா அவர் இல்லை, இரண்டாம் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட அமைச்சர் பெருமக்கள். இப்போ வரப்போகிறது இப்போ ஒரு இது வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்க இப்போ சிபிஐக்கு ஒப்படைச்சிருச்சு இந்த அரசாங்கம், ரைட்டா? அப்போ இந்த அரசாங்கம் ஒப்படைச்சதில் யார் யார் மாட்டப்படுறான்னு நீங்கள் பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். அதனால் வந்து உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைய இளைஞர்களுக்கு என்ன அப்படிலாம் பேசுகிறாங்க, எலும்பை முறிச்சிருவோம், எலும்பு உடைச்சிருவோம்னு. என்ன உடைக்கிறதுக்கு என்ன விஜய் என்ன சாதாரணமாக நினச்சிட்டிங்களா? சினிமா நடனா கூட, சினிமா நடிகராக இருந்தாலும் கூட நீ அதெல்லாம் செய்யலாம். இன்றைக்கி வந்து தமிழகத்துடைய ஒரு முதல்வர் ஆகிட்டார், அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். அதை விட முக்கியம் விடுதலை சிறுத்தையுடைய ஆதரவோடு இருக்கிறார். அப்போ வந்து முதல்வரை வந்து இந்த கேவலமாக பேசுகிறது, ஏட்டி பூட்டியாக பேசுகிறது வந்து அவளை ஒரு சரியான ஒரு செயல்பாடாக நான் பார்க்கல. அதனால் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பேசினா தான் நல்லது, நாட்டுக்கு நல்லது, உங்கள் கட்சிக்கு வருங்காலத்திற்கு நல்லது. மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி திருமாவர்கள் வந்து கூட இருந்திருந்தாங்க, நேரத்தில் அவங்க ஒரு மத்திய அமைச்சர் ஆயிருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றம் வச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுமா, ராம்தாஸ் அத்வாலே
தலித் பேந்தர் ஆஃப் இந்தியான்னு அந்த அமைப்பு 90களில் உருவாக்கப்படும் பொழுது அதில் முக்கியமான தலைவரே அவர் தான். அவர் ஒரு மாபெரும் மக்கள் போராளி. அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எங்கள் தலைவருக்கு நல்ல நண்பர் தான். அவர் அழைத்ததெல்லாம் உண்மைதான். அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த அரசாங்கத்தில் மட்டும் இல்லை, அவர் ஆரம்ப காலகட்டத்திலே அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் வந்து எழுச்சி தமிழர் என்னோடு இருந்திருந்தால் 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து அவர் சொல்கிறார். ஆனால் அந்த கருத்து சொன்னதுக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, அவர் வந்து பிஜேபியில் இருக்கிறாரு, அவரை மாதிரி நம்ம போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் பேசலை. ஒருவேளை அமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நாங்கள் எப்பயே ஆயிருக்கலாம்ல. அப்போ எங்கள் தலைவருக்கு வந்து அமைச்சராக வேண்டும் என்றோ இல்லை வந்து பணம் காசுகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் அரசியலுக்கு வரலை. எங்கள் தலைவர் மேடையிலே சொல்லுவார், பணத்துக்காகவோ பவுசுக்காகவோ பதவிக்காகவோ நான் அரசியலுக்கு வரவில்லை, எங்கள் மக்களுடைய விடுதலைக்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். அந்த கருத்தில் வந்து இப்போ பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற அரும்பெரும் தலித்து தலைவர் எல்லாருமே மோடியோடைய காலில் விழுந்திருப்பாங்க, இல்லை ஆர்எஸ்எஸ் கும்பலோடு இணைந்திருப்பார்கள். யாருமே பாருங்கள், ஒரு காலத்தில் இரும்பு பெண்மகள் மாயாவாதின்னு பேசப்பட்டவர் ஏறக்குறைய பிரதமர் வேட்பாளராக வருவார் என்று கூட எதிர்பார்த்தாங்க. 1க்கு 3-4 முறை வந்து ஊபியில் வந்து அவர் முதல்வராக கூட இருந்தார். இப்போ அந்த அம்மா இருக்கிற இடமே தெரியல. அவ்வளவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க பிஜேபி. நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவ்வளவு நெருக்கடிகளை தரக்கூடியவர்கள் தான் அவர்கள். அவர் மட்டுமல்ல, நம்ம இவர் பஸ்வானுடைய பையன் இப்போ கூட அமைச்சராக இருக்கிறார். அவர் எப்படி அமைச்சரானார்? அவரும் பிஜேபியோட இணைந்து அமைச்சராக இருக்கிறார். நீ யாரையும் பாருங்கள், தலித்தில் இருக்கிற அரும்பெரும் தலைவர்கள் அனைவருமே பிஜேபியோடைய காலடியில் கிடப்பார்கள். காலடியில் கிடக்காத ஒரே தலைவர் யாருன்னா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். அதை வந்து நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள். ராம்தாஸ் அத்வாலே என்ன சொல்றாருன்னா, 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இவர் அமைச்சராக இருக்கலாம் சென்றிருந்தால், அது அவரே சொல்றாரு. அப்போ நாங்கள் அமைச்சரை நோக்கி நாங்கள் போகிறா இருந்தால் நாங்கள் பிஜேபி இருக்கலாம். இப்போ கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, அன்பு நண்பர் வன்னியரசு அமைச்சரானது கூட அமைச்சர் ஆகிட்டாங்க உடனே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தரக்குறவாக பேசுகிறாங்க. நாங்கள் உண்மையிலேயே அமைச்சராக வேண்டும் என்றால் இது என்ன அமைச்சர், சாதாரண அமைச்சர், கேபினெட் மினிஸ்டரில் இந்தியா லெவலில் வந்திருக்கலாம். எங்கள் தலைவர் வந்தாருன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலித்து மக்களையும் எங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியும், அனைத்து மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய முடியும். புரட்சி அம்பேத்கர் மாதிரியே பாருங்க, அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்கும் டோட்டலாக பிடிக்காது. ஆனாலும் கூட மக்கள் விடுதலைக்காக இல்லை நாட்டின் நன்மைக்காக அவர் அமைச்சரானார்ல. அவர் அமைச்சரான அந்த ஒரே காரணத்தில் தானே நம்ம வந்து இன்னைக்கு வந்து நமக்கு எல்லா வகையான சலுகையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அந்த வரலாற்றை கூட நாங்கள் படைக்க முடியும். அங்கே அம்பேத்கர் சொல்வார், காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண்ணல்ல நான், அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவெளி போக்கே தீர்மானிக்கிற கடும் பாறையினர் புரட்சியார் அம்பேத்கர். அதுமாதிரி எங்கள் தலைவர் கருப்பு பாறை. சரிங்களா? அப்போ கருப்பு பாறை யார் வந்து மண்ணு மாதிரி நசிக்கிற முடியாது, ஒழித்து விட முடியாது. அப்போ அவ்வளவுக்கு எதிர்க்கக்கூடியவர் தான். அப்போ சரி ரைட்டு ஓகே, பிஜேபி நம்மளை அழைக்கிறார்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுடைய எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் கூட அவரும் பாராளுமன்ற உறுப்பினர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, 4-5 நாளில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட அவரே ஒரு பதிவு போட்டிருப்பார். என்ன பதிவு போட்டிருப்பாரு நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலான்னு தெரியல. என்னன்னா, நிதியமைச்சராக இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கல்வி அமைச்சராக மாறப்போகிறார் அப்படின்னு எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுறாரு. அதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருப்பாரு பார்த்தீங்களா, பார்க்கலையா? உண்மையிலே பார்க்கலையா? ஒரு கேள்வி மட்டும் கேட்க வந்துட்டீங்க, பார்க்காம இருந்திருக்கிறீங்களா? என்னங்க இது? இதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அது ரொம்ப ஒரு சர்ச்சையான ஒரு மேட்ரு. அந்த சர்ச்சையான மேட்டரை கூட நம்ம பேசி நமக்கு மேலே கூட சில சிக்கல் வந்துச்சு. சரிங்களா? பட் அந்த மேட்டரை நான் ஏன் சொல்ல வரேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து ஒருத்தரை வந்து அவர் வந்து வாழ்த்துறாரு. எதுக்கு வாழ்த்துறாருன்னா, என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தார் அமித்ஷா. சரிங்களா? அமித்ஷா வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்னா அவர் அதையும் போடுறாரு. இப்போ ஏன் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் கோபம் வருதுன்னா, இப்போ நம்ம வந்து எழுச்சி தமிழோட பாசறையிலேருந்து வளர்ந்துருக்கிறோம். அதனால தான் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறைன்னு வச்சிருக்கிறோம். பாசறை என்பது பல கருத்துக்களை பல கொள்கைகளை டிஸ்கஸ் பண்ணி அதை அமுல்படுத்துவதற்கான நோக்கம். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஆர்எஸ்எஸ் என்றாலே இந்தியாவிற்கு எதிர்ப்பானவர்கள், அது உண்மைதான். பிஜேபி என்றாலே அது வந்து பொது ஜனங்களுக்கே ஒரு எதிர்ப்பான ஒரு அமைப்பு, மனித மானுடத்திற்கே எதிர்ப்பான அமைப்பு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறாரு எங்கள் தலைவரே. ஏன்னா எங்கள் தலைவர் தான் 90களில் மதுரை மாவட்டத்தில் இருந்து பேசுகிற பேச்சுங்க என்ன சொன்னார்னா, அதாவது அனுமானால் ஸ்ரீலங்கா எரியும். அனுமானால் அந்த காலத்தில் எரிஞ்சான். அனுமானால் எது எரிஞ்சிச்சு? ஸ்ரீலங்கா எரிஞ்சிச்சு. இப்போ நிகழ்காலத்தில் வந்து அத்வானியால் இந்தியா எரிய போகிறது.
அது மட்டுமல்ல, இப்ப இருக்கிறார் நம்ம மோடி ஐயா இருக்காருல்ல, மோடி ஐயா இதெல்லாம் இப்ப ஆகி பிரதமர் ஆகி ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சுல, அதுக்கு முன்னாடி பிரதமர் வேட்பாளரை அறிவிக்கும் பொழுது அவர் எதிர்த்த ஒரே தலைவர் ஆரம்பத்தில் எழுச்சி தமிழர் தான். அதுக்கு அடுத்த பிறகுதான் பல தலைவர் எதிர்த்தாரு. எதிர்த்தோடு நிக்கல, தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வழக்குக்கு போனாரு. எங்களுடைய எழுத்தாளர், இங்கே ஒரு எழுத்தாளர் இருக்காரு, அவரு கௌதம சன்னா, அவரே அந்த வழக்கே போட்டாரு. யாரு மேல? மோடி மேலேயே. தமிழ்நாட்டுக்குள்ள அவர் வரக்கூடாது, இங்க ஒரு மாநாட்டுக்காக வர்றாரு அவங்க கட்சிக்கு. அப்ப கூட அவருக்கு நெருக்கடி வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அவர் ஏதாவது கைது பண்ணிடுவான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான் துபாய்க்கே வர்றாரு. நம்மளோட தான் வந்து இருந்தார். அதை ஞாபகம் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்றேன். அதனால வந்து இப்படிலாம் நாங்கள் வந்து நேருக்கு நேர ஆர்எஸ்எஸ் எதிர்த்து இருக்கிறோம், பிஜேபி எதிர்த்து இருக்கிறோம். இன்னமும் சொல்ல போனோம்னா முக்கிய நுட்பமான ஒரு மேட்ரு, ஆர்எஸ்எஸ் பேரை சொன்னாலே எல்லாரும் மூத்திரம் போயிடுவாங்க. ஆனா அந்த ஆர்எஸ்எஸ் வந்து அணிவகுப்பு நடத்தும் பொழுது அதை எதிர்த்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அதே நாளில் வந்து மணிநீதி என்ற அந்த புத்தகத்தை பிரிண்ட் போட்டு இங்க தலைவரே கொடுத்தாரு. அப்ப இப்படிலாம் நாங்கள் பயிற்சிக்கு நாங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம், அதாவது வளர்த்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட பிஜேபிட்ட நாங்கள் இன்னைக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்குன்னா, மக்களுக்காக இது பண்ண. எனக்கு பொதுச்செயலாளர் சொல்றாருல்ல, எனக்கு ஃபோன் பண்ணி என்ன வாழ்த்து தெரிவிச்சாரு, திரும்ப அவர்களே சொல்லியிருந்தாங்க, எங்க தலைவரும் சொன்னார்ல. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களுக்கு வந்து கருத்து ரீதியாக எங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது. ஆனா ஒரு நட்பு ரீதியாக எங்கள்கிட்ட நட்பு வைத்திருக்கிறோம் அப்படின்னு மறைமுகமாக சொல்லப்படுகிற அந்த கருத்து. அப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னு நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து டோட்டலாவே காங்கிரஸ் பிடிக்காது. காங்கிரஸ் என்பது அன்னைக்கு பேரு, ஆனா அந்த காங்கிரஸ் உடைய எல்லாமே சங்கி பயலுக தான். அது நம்ம நேரடியாக பல முறை பார்த்துருக்கோம். ஏன் ராகுல் காந்தியுடைய தங்கை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. யார் ராகுல் தங்கை பேர் தெரியுமா உங்களுக்கு? பிரியங்கா காந்தி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தேர்தல் தோத்து போயிடுறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள சேர்ப்பு நடக்கும் பொழுது வெளியே கோவப்பட்டு பாதியோட வர்றாங்க. அவ பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்னமா ஏமா டப்புன்னு வர்றீங்க கோவப்பட்டு அப்படின்னும் போது, நாங்கள் தோற்று போனதற்கு பிஜேபி மட்டும் காரணம் அல்ல, எதிராளிகள் மட்டும் காரணம் அல்ல, ஆர்எஸ்எஸ் மட்டும் காரணம் அல்ல, எங்கள் கட்சிக்குள்ளேயே பல ஆர்எஸ்எஸ் இருக்கிறார்கள் அப்படின்னு யாரு பதிவு பண்றா? ராகுல் காந்தியுடைய அன்பு தங்கை பதிவு பண்றாங்க. அது இன்னும் ரெக்கார்ட்ல இருக்கு, நீங்க நெட்ல போட்டு பார்த்துக்கலாம். இப்ப அவ்வளவு வகையான வந்து இருக்குது, பிரச்சனை இருக்குது. எங்க வேணாலும் போகலாம், யார்கிட்ட வேணாலும் ஜாயின் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, உங்களோட இருப்பாங்க, பார்ப்பாங்க, சரி வாங்க உங்களை அப்படின்னா கூப்பிடுவாங்க. போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு நெருக்கடியை கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டங்கள். இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்தியாவை மட்டும் அவங்க ஆளல, உலகம் பூரா பரவி இருக்கின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு எந்த அமைப்புன்னா ஆர்எஸ்எஸ் அப்படின்னு எல்லாருமே பரவலாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அமைப்புல ஏறக்குறைய அந்த காலத்துல காங்கிரஸ் மாதிரி தானே. அப்ப அந்த காங்கிரஸ்ல வந்து கூட்டு தானே வச்சாரு. கூட்டணினா அவர் கட்சியில போய் சேரல புரட்சியாளர் அம்பேத்கர், அவங்களோட சேர்ந்து அந்த அமைச்சரவையிலிருந்து மக்களுக்கு நல்லது செய்தாங்க. இப்ப அதே ஃபார்முலாவையே நாங்க செய்யக்கூடாது? எங்களுக்கு யாருங்க வழிகாட்டி? அம்பேத்கர் தானே. இப்ப எங்களுடைய எழுத்தாளர் இருக்காருல்ல, பொதுச்செயலாளர் என்ன சொல்றாரு? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கருத்தியல் ரீதியா இல்ல, நட்பு ரீதியா இருக்குன்றாரு. ஏன் அந்த நட்பையே வந்து மக்களுக்கு பயன்படுகிற வகையில் ஒரு அமைச்சரை வாங்கிக்கலாம்ல? நான் ஒரு யதார்த்தமான கருத்து சொல்றேன், வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ஆனால் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே சங்கிகளை நேருக்கு நேரம் மட்டுமல்ல கருத்தியல் ரீதியாகவும் களத்திலையும் எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். ஏன் இப்ப கூட 2 நாளுக்கு முன்னாடி மேடையில் பேசியிருப்பாரு. என்ன பேசினாருன்னா, நான் எங்க சுத்தினாலும் சனாதன எதிர்ப்புல சரியா இருப்பேன். எப்படி சொல்றாரு? நான் எங்க எந்த கருத்துல எந்த பாயிண்ட்ல போனாலும் என்னுடைய கருத்து சனாதானத்தை எதிர்ப்பதில், அதாவது சனாதானத்தை வேறறுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்ன்றதுல தெளிவா இருக்கோம்ன்றாரு. சரிதானே? அப்ப ஏன் நாங்க வந்து இவ்வளவு தெளிவா இருந்து உங்கள்கிட்ட இவ்வளவு அவமானங்களை ஏன் நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கணும்? பல பக்கத்தை வருது இல்லை. இப்போ வன்னியரசு அமைச்சரான்ற ஒரே காரணத்துக்காக என்னமோ நாங்கள் வந்து ஃபுல்லாக கருத்துக்களே மாறிட்டோம், டோட்டலாகவே வந்து வேற மாதிரி போயிட்டோம் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை, நாங்கள் அவங்களை காப்பாற்றிருக்கிறோம். யாரை காப்பாற்றிருக்கிறோம்? விஜய் அவர்களை. நாங்கள் ஒரு வேலை மட்டும் அன்னைக்கு போய் கொடுக்கலன்னு வச்சுங்க, 108 பேர் இருந்தால் எல்லாரும் போய் ஆதரவு கொடுத்தாங்களே, நாங்கள் மட்டும் அந்த 2 ஆதரவு கொடுக்காம இருந்தால் அடுத்த நாள் காலையில் ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும். ஆளுநர் ஆட்சி வந்திருந்தாலே அமித்ஷாவுடைய ஆட்சி வந்துருக்கு. இதுவே பேசி முடிக்கிறேங்க, அப்புறம் பேசுங்க. அமித்ஷா ஆட்சி வந்துருக்கு. அமித்ஷா ஆட்சி வந்தாலே அடுத்து யாரு? ஆர்எஸ்எஸ் வந்த மாதிரி. அதை நாங்கள் தடுத்து தமிழகத்தை காப்பாற்றி இருக்கிறோம். அதனால அவங்க வந்து அண்ணன் நீங்க பதவியில் இருங்க, யார் எங்க தலைவரை சொல்றாங்க, அமைச்சர் எங்க தலைவர் வேணாம்ப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரி, வன்னியரசுக்கு அதை கொடுக்குறாங்க. ஏன்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அமைச்சரே இல்லாம இப்ப நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சோம்னா டக்குன்னு கூட போனாலும் போயிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்கலாம். சரிங்களா? அதுக்காகத்தான் நாங்கள் அமைச்சராக இருக்கிறோம். வேற ஒன்று. இப்போ அவர் அமைச்சரான பிறகு நீங்கள் பாருங்க, எல்லா இடத்துக்கும் போறாரு. இங்கே பாருங்க, இப்போ MC ராஜா
அது எங்க தலைவர் அங்க தங்கி படிச்சேன்னா அந்த அந்த ஹாஸ்டல் அங்க வந்து உங்களுக்கு தெரிய யாராவது முதல்வர் இது வரைக்கும் வரலாற்றுல அங்க போயிருப்பாங்களா? யாராவது ஒரு முதல்வர் பேரை சொல்லுங்க. யாரும் போனதில்லை. அப்ப அந்த தலித் இளைஞர்கள் மட்டுமல்ல, அங்க பிற்படுத்த ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அங்க போய் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, என்ன விஷயம், சாப்பாடு ஒழுங்கா போடுறாங்க இல்லைன்னா அது கேட்கிறாப்புல. அப்ப இவ்வளவுக்கு மக்கள்கிட்ட நேரடியா போவதற்கு எப்படி திமுகவோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது திமுக எப்படி ஜனநாயகத்திற்காக பேசியது, எப்படி சங்கிகளை எதிர்ப்பது ஒரே குறியா இருந்துச்சோ அதே மாதிரி நாங்கள் இந்த கூட்டணியில் இருப்பதால், இந்த கூட்டணி அறிவிக்கல எங்க தலைவர், ஆனா ஆல்மோஸ்ட் வந்து வெளியில அப்படியே பேசிக்கிறாங்க. அப்ப இங்கு நாங்கள் இருப்பதால் என்ன ஆகுதுன்னா எங்க கோட்பாட்டை அவர் உள்வாங்குறாரு முதல்வர் அவர்கள். அதனால அங்க போற அவர் எம்.சி. ராஜாவுக்கு போறதுக்கு தேவையில்லை. இல்ல யாருப்பா ஆதிரா நலத்துறை அமைச்சர் நீ போய் பார்த்துட்டு வாப்பான்னு கூட சொல்லலாம். அவ போகிறாருன்னா என்ன அர்த்தம்னா மக்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்டு அதற்கு ஒரு தீர்வை உருவாக்க வேண்டும் என்று அந்த நல்ல இடத்துல தான் போறாரு. ஆனா இவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணாதான் பெரிய சிக்கல்ன்ற மாதிரி இவர் என்ன பேசுறாரு, சோபா அரசு சோபா அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாரு. சோபான்னு படத்தை நடிக்க போறாரு என்னன்னு தெரியல. ஆனா இது வந்து அரசியல் அவர் நேர்மையான ஒரு செயல் இல்லை. திரும்ப அவர்கள் வந்து ஒரு நிகழ்வுல பேசும்போது சொல்லியிருந்தாரு, காட்டுமன்னார் கோயில நான் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசை தான் நான் போட்டியிடணும்னு. ஆனா சில பேரோட இடிபாடுனால தான் நான் வந்து நிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே. அதுவும் தாங்க, அதெல்லாம் பெரிய வருத்தமான செய்தி. அதெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் பயனடைய போறது இல்லை. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்களா அமைச்சர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ மக்களோட டைரக்டா போய் கான்டாக்ட்ல இருக்க வேண்டியது சட்டமன்ற உறுப்பினர். அந்த போஸ்டிங்க்கு நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இன்னொன்னு ஒருத்தவங்க இடிபாடு தான் காரணங்கிற மாதிரியே அவர் ஓப்பன் டாக்ல சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி காரணம் எதுவுமே சொல்ல கிடையாது, இப்போ இந்த கூட்டத்துல சொல்லியிருக்காரு. நல்ல பாயிண்ட், நல்ல கொஸ்டின் கேட்குற கொஸ்டின். அதாவது எப்படின்னா எங்கள் தலைவருக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை அவருக்கு இருக்குது. அவர் என்ன தீர்க்க தரிசனம் பண்ணுறாருன்னா வருகின்ற ஆட்சி நிச்சயமாக சட்டமன்றத்தில் நிலையான ஒரு ஆட்சியாக இருக்காது, ஒரு தொங்கு சட்டமன்றமாக அமையும். அப்போ நம்முடைய பங்கு வந்து மாநில அவையை விட மக்களவையான சட்டமன்றத்தில் இருக்கணும் அப்படின்றக்க அவர் நிற்கிறார். ஏன்னா அவர் வந்து 2001 அவர் எம்எல்ஏவாக நின்று வெற்றி பெறுகிறார். இதே திமுகவோட நின்று தான், இதே உதயசூரியன் நின்று தான் வெற்றி பெறுறாரு. எங்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கும் ஒரு சின்ன கருத்து மோதல் வந்துடுது. வந்ததுமே மோதலை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறாரு. எதை, தமது எம்எல்ஏ பதவியே எரிஞ்சிட்டு வந்துடுறாரு. அதுக்கடுத்து வந்து அவர் நேர பார்லிமெண்ட் போயிட்டார். அங்கே தான் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக தொடர்ந்து 10 ஆண்டுக்கு மேலே போய் 3வது டைமாக போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் வர்றாரு. அங்கேருந்து நம்ம ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. அங்கே ஆர்எஸ்எஸ் கும்பல் ரொம்ப வலிமையாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை அரசியல்படுத்தணும், தமிழ்நாட்டு அரசியல் நம்ம இன்வால்வ் ஆகணும்னு அவர் வர்றாரு. ஏன்னா அவர் அறிவிக்கும் போது அவரே சொல்கிறார்ல, என்னை தவிர யாருக்குமே இது தெரியாது அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ வரும் பொழுது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை திமுகவினால். நேராக தான் திமுக நினச்சிருந்தா அண்ணன் நெல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை சீட்டு கேட்டிருக்கிறீங்க, 10 சீட்டு வாங்கிக்கிறங்க அப்படின்னு இதெல்லாம் செய்திருந்தால் ஒருவேளை இவ்வளோ பெரிய ஒரு தோல்வியை அவர் சந்தித்திருக்க மாட்டார்கள். ஏன்னா முதல்வரே தோற்று போகிறார்ல, முன்னாள் முதல்வரே. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா இப்போ நம்மளும் தொடர்ந்து பேசிக்கிறோம். இப்போ நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து திமுகவை எடுத்து பேசுவாங்க. நிறையா பேர் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க, ரைட்டா? அப்போலாம் திமுக வந்து சூப்பராக அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற ஆட்கள் இருக்கு. நம்ம யாராக இருந்தாலும் நம்ம வந்து உண்மையை தானே பேசினேன். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கும் திமுக எதிர்ப்பேன், இன்னைக்கும் திமுக எதிர்ப்பேன், நாளைக்கும் திமுக எதிர்ப்பேன். இது எப்படின்னா எங்கள் தலைவருடைய சிலபஸில் இருக்குது. இங்கே இருக்க தலைவருடைய சிலபஸில் என்னன்னா சனாதானத்தை எதிர்க்கின்ற அதே அளவு சாதி வெறியர்கள் எதிர்க்க வேணும். நீ சாதி வெறியர்கள், சாதி கலவரம் பல இடங்களுக்கு உருவானதற்கு எங்கே யாரா காரணம் அப்படின்னா முழுக்க திமுக தான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா தான். அவர் வேலூரில் கூட நீங்கள் பார்த்தீங்களா, ஒருத்தர் இங்கே அதாவது மாவட்ட செயலர் வண்டியில் ஏறாரு, இறங்கப்பான்னு விரட்டி விட்றாருல, சரிங்களா? இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம இப்போ பேசி பெருசாக இதாக போகிறதில்ல. அது மாதிரி இது மாதிரி செயல்பாடுகளில் வந்து தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்கள் தலைவரை நிற்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு நெருக்கடியை கொடுத்து. இல்ல நிக்க கூடாதுன்னு கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்லல. நான் சொன்ன நிக்க போறேன் அப்படின்னு சொன்னேன், அவர் வந்து யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நானே அதை புரிஞ்சுக்கிட்டு நான் நிக்கல அப்படின்னு. இப்ப நான் வந்து இன்டர்வியூ முடிக்கிறேன்னு நினைச்சா அழகா முடிக்கலாம், முடிக்கணும் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. சரிம்மா மகிழ்ச்சிம்மா வணக்கம்மா, அதுக்கு என்ன அர்த்தம்? இன்டர்வியூ முடிக்க போறதுன்னு அர்த்தம், சொல்லணும்னு தேவையில்லைல்ல. அதெல்லாம் வந்து அது ஒரு உத்தி. எங்க தலைவர் நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ யோசனை பண்ணுங்க, ரைட்டா? அது ரொம்ப யோசனை பண்ணிட்டாங்க. அதான் இங்க வந்து அங்க வந்து பிரச்சனைகள். இப்ப வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சரா இருக்காரு, ஆதி திராவிட நலத்துறையா இருந்தது, இப்ப சமூக நீதித்துறையா மாத்திருக்காங்க. இதுவே வன்னியரசு அவர்கள் பதவிக்கு சீட்ல உட்கார போகும்போது திருமாவர்களுமே தான் அங்க இருந்தாங்க. அப்போ வந்து மாத்தினது ஆதி திராவிடத்துல இருந்து சமூக நீதின்னு மாத்தினது வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ கூட்டங்கள்ல பேசும்போது அது வந்து சமூக நீதினா எல்லாரையும் சார்ந்தாப்புல இருக்கு, ஆதி திராவிடமாவே இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்களே திரும்ப அவங்க. அதாவது எங்க தலைவர் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, ஆரம்பத்திலிருந்து ஆதி திராவிட நலத்துறை
அப்படின்ற மாதிரி இருக்கிறத சிறப்புன்னு ஆரம்பத்திலே பேசியிருக்கிறாரு. ம். ரைட்டா? ஆதி திராவிடம் நீங்கள் என்னமோ டக்குன்னு ஏதோ ஒரு சாதி பேர் நீங்கள் நினச்சிடக்கூடாது. திராவிடம் என்ற சொல்லாடலை இந்த மண்ணுக்கு முதலில் கொடுத்தது அயோத்தியாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசன். அவர் தான் எங்களுடைய தாத்தா, எங்களுக்கெல்லாம் முன்னோடிகள். புரட்சியார் அம்பேத்கருக்கே முன்னோடி. சரிங்களா? அவ்வளோ பெரிய போராளி. அந்த வார்த்தையை தான் நீ ஆட்டையை போட்டு எல்லா கட்சியிலையும் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், எந்த கட்சி ஆரம்பித்தாலும் திராவிடம் என்ற சொல்லாடல் வரும். அந்த வகையில் நாங்கள் வந்து நீங்களாம் திராவிடர்கள் தான், உங்களுக்கெல்லாம் நாங்கள் தாண்டா தொல் தமிழர்கள், தொல்குடிகள் அப்படின்னு எங்களை வந்து நாங்கள் வந்து ஆதி திராவிடன் நாங்கள் அறிவித்து கொண்டோம். அது வந்து சாதி ரீதியாக நீங்கள் எடுக்க வேணாம். ஆதி திராவிடர் என்றாலே சாதி அற்றவர்கள், அதாவது இன்னும் சொல்ல போனால் மனித நேயம் மிக்கவர்கள், எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள். அவங்க தான் நீ போய் பாருங்கள், சேரியில் போனீங்கன்னா தான் நீங்கள் உண்மையான மனித நேயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ரோட்டில் இப்போ போய் அடித்து விழுந்தால் கூட கண்டுக்கவே மாட்டாங்க. அதே ஒரு சேரி பக்கம் போய் ஒன்று நடந்துருச்சுன்னா என்னப்பா எதுப்பான்னு கேட்கக்கூடிய மனித நேயம் இருக்குது. போனாலும் சோறு போடுவாங்க. இங்கே பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னா இங்கெல்லாம் கிடைக்க தெரியாது நகரங்களில். அப்போ இன்னமும் வந்து அந்த மனித தமிழர்களுடைய அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த கோட்பாட்டுக்களை பாதுகாத்து இருப்பவர்கள் யார் என்றால் அந்த தமிழ் குடிகள் தான். சரிங்களா? இப்போ அவங்கள வந்து அவர் ஆதி திராவிடன்னு அறிவிச்சார். அதுக்கு தலைவர் பல பேரை சொல்லியிருக்காரு. சாதியற்ற மதமற்ற மாற்றாரை மதிக்கின்ற மகத்தான பண்பு கொண்ட மண்ணின் மைந்தர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள்னு 90 சொல்லப்பட்ட அந்த முழக்கம் அவர்கள் தான் ஆதி திராவிடர்கள். அதனால அது ஒன்றும் பெரிய மேட்டர். பொறுமா வன்னியரசியை எழுக்கிறீங்க இந்த இடத்துல. அதனால எங்க தலைவரே சொல்லிட்டாரு இதுதான் மேட்ரு அப்படின்னு. அவர் தான் வந்து எல்லாம், அவர் தான் வந்து சிலபஸ் ரெடி பண்ணுறவர். பல்கலைக்கழக திருமான்ற பல்கலைக்கழகத்தை சிலபஸ் ரெடி பண்ண அவர் சிலபஸ் ரெடி பண்ணி சொல்லிட்டார். அதான் அவர் சொல்றாரு. சரிங்களா? அதான் நாங்க சொல்றோம். இல்ல 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து அதை ஆதரிச்சாங்கல்ல, சமூக நீதிங்கிற ஒரு பேரை வந்து ஆதரிச்சாங்களா அந்த துறையோட பேரை. இப்பயும் சமூக நீதின்ற பேரை நாங்க ஆதரிக்கதான் செய்யறோம். இல்ல இப்ப வந்து மாறி பேசுறதுக்கு காரணம் என்ன? மாறிலாம் பேசல. சமூக நீதி என்றாலே ஆதி திராவிடர் மக்கள் தான். ஆதி திராவிடர் மக்கள் தான் சமூக நீதிக்காக போராடக்கூடிய. சமூக நீதியை பத்தி நீங்க பேசுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன, நான் உங்களை சொல்ல, சமூக நீதி இருக்கிற ஐயா பையன் பேசுவானா? ஒரு கள்ளன் பேசுவானா? இல்லை ஒரு மற்ற சமூகம் யாரை வச்சு பேசுவாங்களா? பாதிக்கப்பட்டதானே சமூக நீதியை பற்றி பேசுவேன். யாருக்கு எங்கே சிக்கல் இருக்கோ அவன் தான் பேச முடியும். எவனுக்கு எங்கே வலிக்குதோ அவன் தான் கத்துவேன். ரைட்டா? அந்த சமூக நீதிக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர்கள் நாங்கள் தானே. புரட்சி அம்பேத்கர் வந்து ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்னிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் ஏன் வைக்கணும்? இதே இடத்துல வேற ஆள் மகாத்மா காந்தியோ இல்லை ஜவஹர்லால் இருந்தால் அதை வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவங்க எதையாவது வச்சிருப்பாங்க. ரைட்டா? இந்தியா, இந்து ராஷ்டிரியம், இந்தியர்களுக்கு வந்து நம்ம ரிஷிகள் வாழ்ந்த பூமி, இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் நேரடியாக. பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கும் பொழுது அவரை வந்து மாணவராக சக மாணவர்களை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. போகிற வண்டியிலே கவுத்து விட்டுருக்குறாங்க. பல கதை படிச்சிருக்கீங்களா புரட்சி அம்பேத்கருடைய கதைகள்லாம்? அப்போ அது மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான் கேட்பேன். ரைட்டா? நீ இன்னும் குழம்ப வேணாம். ஆதி திராவிடர்கள் என்றால் சமூக நீதியை சார்ந்தவர்கள். சமூக நீதி தான் ஆதி திராவிடம். திருமாவர்கள் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா, சமூக நீதினா எல்லா ஜாதி மக்களையும் சார்ந்த மாதிரி இருக்கு, அப்படி வேணாம், ஆதி திராவிடரா இருந்தாலே சரி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா வந்து அதை கவனிங்க, திருப்பி அதை பேட்டியை போட்டு பாருங்க. சரிங்களா? அவர் வந்து இது நல்லா இருந்தாது அது நல்லா இருந்தா அப்படிலாம் சொல்லல. அது அவருடைய கருத்தை சொல்றாரு. இல்ல கருத்து தான் அது. ஆதி திராவிடம் என்ன அவரு போனே மாத்துன்னு சொன்னாருங்க தலைவர். இல்ல 2 மாசத்துக்கு கருத்து 2 மாசத்துக்கு முன்னாடியே அப்படி சொல்லணும், பின்னாடியே இப்படி சொல்லணும் தான் என்னோட கேள்வி. ஒரே பேச்சு தான். அப்ப அன்னைக்கு பேசுனது இன்னைக்கு பேசுறது என்னைக்கு, நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேசக்கூடியவர் அல்ல எழுச்சி தமிழர் அவர்கள். ரைட்டா? அப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அந்த கட்டமைப்புக்கு சேர்ந்து நீங்கள் பழியாயிடாதீங்க. நீங்கள் எதுவுமே ஏட்டி பூட்டியாக கேள்விகளை கேட்டு உங்கள் சேனலை நீங்களே காலி பண்ணிடுறாதீங்க. சரிங்களா? இப்போ உங்களுடைய கேள்வி என்ன? ஆதி திராவிடம் வச்சுக்குவோமா சமூக நீதினு வச்சுக்குவோமா? ரைட்டா? எங்களுடைய கருத்து வந்து ஆதி திராவிடர்கள் தான் சமூக நீதியை சார்ந்தவர்கள், சமூக நீதியை வேண்டியவர்கள் எல்லாம் ஆதி திராவிடர்கள் தான். நாங்கள் கருத்தை சொல்லிட்டோம். நீ முதல்வர் முடிவு பண்ணிடுவார். அதை வச்சா வைக்கட்டும், இல்லை மாற்றினா மாற்றட்டும். இன்னமும் நான் இது என் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லட்டுமா? சொல்லாடெல்லாம் இவர் பெரிய மேட்டரே இல்லை, செயல் தான் முக்கியம். உலகத்திலேயே தலை சிறந்த சொல் எதுனா செயல். நீங்க வந்து இப்போ ஆதி திராவிடன் மாத்திரலாம், மாற்றி விட்டு ஆதி திராவிடன் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். இப்போ கூட வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கு மேல் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 400 மாணவர்கள் கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த சமூக நீதி இப்போ வச்சிருக்கிறாங்கன்னா, சமூக நீதி விரும்புகிறா இருந்தால் அந்த 400 மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுதான் செயல். ரைட்டா? இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்க எம்சி ராஜாவுடைய ஹாஸ்டலில் பார்த்தீங்க, அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு தீர்வு தான் வேணுமே தவிர நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்றது மேட்டர் இல்லை. அதனால் பேர் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை.
சரிங்களா? அது என்ன செயல்பாடு அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ வந்து எங்கள் அமைச்சர் வந்து தொடர்ந்து மக்களை சிந்திக்க ஒரு ஊரில் பஸ்ஸே போகலையா, இந்த பஸ்ஸை ஓட்டுக்கிறேன் பாருங்க. சுதந்திர இந்தியாவில் ஒரு ஊருக்குள்ளே பஸ்ஸே போகலை, பஸ்ஸே நிறுத்தலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதை வச்சு தான் வந்து மாரி செல்வராஜ் ஒரு படமே எடுத்தார். எங்கள் பஸ் எங்ககிட்ட எங்கள் ஏரியாவில் நிற்கல. என்ன படம் அந்த படம்? கர்ணன் என்ற ஒரு திரைப்படத்தை அவர் எடுத்தார். அந்த திரைப்படமே மைய கருத்து அந்த அந்த சேரி மக்கள் இருக்கிற இடத்துல வண்டி நிற்காது அப்படின்ற மாதிரி அந்த படம் வந்திருக்கு. அது மாதிரி வந்து ஆனால் அது வந்து திரைப்படம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் செயலில் பண்ணியிருக்கிறோமே 2 ஊர் அவர் அமைச்சர் ஆனதுமே ஒரு ஊருக்கு பஸ் அனுப்பியிருக்காரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று அனுப்பியிருக்கிறாப்புல. அப்போ இது மாதிரி நாங்கள் செயல்பாடு தான் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதே எங்கள் நோக்கம். உங்க FB பதிவை பார்த்தேன். அதுல வந்து நீங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. இயக்குனர் பாரஞ்சித் அவர்களுக்கும் சரி, மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் சரி எதுக்கு விருது வழங்கப்பட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது ஒரு ஜாதி பார்வையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. முதல்ல வந்து இப்போ வந்து அவார்டு வாங்கியிருக்காரு யார்? நடிகர் தனுஷ் அவர்கள். அவரு கட்சி ஆரம்பி போகிறாராம். அங்கங்கே போய் மக்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ரைட்டா? கொடியெல்லாம் அறிவிச்சிட்டாரு. அவருக்கு வந்து ராயன் என்ற திரைப்படத்தை நடித்ததுக்காகவும் அவருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அவருக்கு வந்து எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் கூட அடுத்த முதல்வர் ஆயிடுவார். ரைட்டா? நம்ம அடுத்து என்ன பேசுகிறோம்னா, தமிழ் திரைப்பட வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில் நம்ம பெருமைக்காக சொல்கிறது கூடாது, ஒரு நியாயமாக பார்த்தீங்கன்னா கூட பாரதி ராஜா ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கினார். அவர் வந்து சும்மா அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற படத்தை வந்து அவர் வந்து வெளியில் போய் எடுத்து சாதாரண நம்ம சந்திக்கிற மக்கள் சப்பானி பரட்டை அப்படின்ற மாதிரி மயில் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு திரைப்பட வரலாற்றை மாற்றி அமைத்தார். அதில் மாற்று கருத்து இல்லை. அவரே சொன்னது, வேறு யாரும் சொல்லலை. நானும் அந்த ஐயா ஒரு முறை நான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் மேடையில் அவர் பேசியிருக்கிறார். இந்த நிகழ்காலத்தில் வந்து ரஞ்சித் போன்ற இளைஞர்கள்லாம் திரைப்பட வரலாற்றை மாற்றி அமைத்திருக்கிறாருன்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லை, அவர் சொல்கிறாரு. அப்போ அது என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, இப்போ நம்மளும் படம் பார்க்குறான், நீ இன்னமும் அவருடைய பாரதிராஜாவோட படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கூட தலித் கேரக்டர்லாம் வரும். ஆனால் தலித்துனாலே ஒரு அழுக்கானவர்கள், அடிமையானவர்கள், அது மாதிரி காட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனால் சில படங்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆனால் இவர் வரவுக்கு பிறகு உண்மையான தலித்து மக்களுடைய வரலாறு, அவங்களுடைய மேன்மைகள், இன்னும் அவங்க எப்படி அறம் சார்ந்து வாழுகிறார்கள் அப்படின்ற ஒரு திரைப்படமாக கொண்டு வர்றாரு. அவருடைய அந்த வரிசையில் வந்த மாரி செல்வராஜாக இருக்கட்டும், இன்னும் சில இயக்குநர்கள், நிச்சயம் நம்ம அண்ணன் இவரை மறந்துட முடியாது, வெற்றிமாறன் அவர்களே நம்ம மறக்க முடியாது. சரிங்களா? ஆனால் அவர் தலித் அல்ல. இந்த நேரத்தில் நான் சொல்ல வரேன், தலித்து மட்டும் அங்கே செயல்பாடு இல்லை. நீங்கள் தலித்தாக கூட இருக்கலாம். நீங்கள் தலித்துக்கு எதிர்ப்பாக படம் எடுத்தீங்கன்னா நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அவர் வந்து தலித்து இல்லை. ஆனால் தலித்து சார்ந்த படங்களை பஞ்சம் நிலங்களெல்லாம் திரைப்படத்தில் முதல்ல வச்சவரே அவர் தான். அந்த வகையில் வந்து இவர் வரவுக்கு பிறகு நீங்கள் திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பான பல படங்களை எடுத்திருக்கிறார், பல படங்கள். ஆனால் இப்போ அவருக்கெல்லாம் வந்து அவார்டுனாலே என்னன்றா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? அப்போ ஒரு சாதி புத்தி தானே இருக்குது. அவர் ஒரு இயக்குனர் என்பதை விட அவர் வந்து இந்த சாதியை சார்ந்தவர், அப்போ இவர் படங்கள்லாம் இப்படி தான் இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையாக என்னன்னு தெரியல. அதுலேயும் வந்து இப்போ உங்களுக்கு தேசிய லெவலில் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து இந்த மத ரீதியான படங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இவருக்கு சாதி கலவரத்தை உருவாக்குவதை போல, இல்லை சாதி புத்தியை உருவாக்குவதை போல, இல்லை மத புத்தியை வளர்ப்பதை போல. இப்போ பார்த்தேன், போன முறை கூட ஒரு மதங்களை மையமாக வைத்த ஒரு படத்துக்கு கூட அவார்டு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அது வந்து வரக்கூடாது. ஒரு கலைஞன் வந்து சாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் கடந்தவன் தான் மனிதன். அதாவது கலைஞன் மனித மாண்புகள் எடுக்கக்கூடியவன் தான் ஒரு கலைஞன். சரிங்களா? அவனை போயிட்டு நீ இந்த சாதிடா, இப்போ நீங்கள் வாழை பார்த்தீங்கன்னா பார்க்கலன்னு தெரியல. உண்மையிலே அந்த தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் சிறப்பாக எடுத்திருந்தார். அதனால் நேரடியாக சென்று அவரை வாழ்த்து தெரிவித்தேன். அதுக்கு முன்னாடி அவருடைய முதல் படம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பரியரும் பெருமாள் என்று எண்ணுகிறேன். அதெல்லாம் யாருமே சொல்லாத கதை, பேசாத கதை, அதெல்லாம் அவர் படம் எடுத்திருந்தார். ஏன் அவர் சொல்ல போனால் நம்ம இவரை வச்சு எடுத்தாரு, உதயநிதி ஸ்டாலினை வச்சு எடுத்தார்ல, மாமன்னன். அப்ப இந்த படங்கள் இப்படி கதைகள்லாம் படம் ஓடுது. நீ அதை பார்த்துக்கிறீங்க. படம் எடுத்து ஒரு பெரிய ஒரு கிளாஸ் எடுத்தார் அப்படின்றத விட படம் வெற்றி படமா வருதுல்ல. இப்போ நீ தங்கலான்னு பார்த்து நீ கற்பனை பண்ணவே முடியாது. அதுக்குள்ள இருக்கிற சில பௌத்த கருத்துக்கள்லாம் தைரியமா எடுத்தார். அதாவது அந்த காலகட்டத்தில் விஸ்யமித்திர சுங்கன் காலத்தில், பிரகத்த மௌரியர் காலத்தில் பகவான் புத்தருடைய தலைகள்லாம் ஒரு பெரிய வரலாறு பேசினா 1 மணி நேரம் ஆயிரும். அந்த வரலாறு அவர் மறைமுகமாக எடுத்து காட்டுறாரு. அந்த படத்தை நீங்கள் பார்த்தாலும் தெரியும், இது தலை வெட்டுப்பட்டு தான் ஒரு இது கிடக்கும். புத்தருடைய சில 2 சேர்ப்பார், சேத்துலேருந்து அதில் ஒரு கருத்து சொல்ல வருவார். சரிங்களா? அது மாதிரி வந்து அது மட்டுமல்ல, அவருடைய படங்கள் நீங்கள் சில படங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான கருத்து. இன்னும் வந்து காலா கபால்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சனாதானத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு படங்கள் தான். ஒருவேளை அதனால கொடுக்கலையா என்னன்னு தெரியல.
சரிங்களா? அப்போ அவர் தொடர்ந்து அவருக்கு வந்து மறுக்கப்படுகிறது. ஆனால் மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. வெறும் தலித்து மக்கள் மட்டுமல்ல, தலித்து அல்லாத மக்களும் அவர் பாராட்டுறாங்க. மாரி செல்வராஜையும் பாராட்டுறாங்க. இப்போ அவருக்கு அடுத்து அவருடைய சிஷ்ய பிள்ளைகள் அப்போ நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக பாராட்டப்படுவார்கள் வருங்காலங்களில். அப்போ ஒரு நல்ல கருத்தை சொல்கிற ஒரு கலைஞனை நீங்கள் தூக்கி நிறுத்தணும்ல. அவார்டுன்றது எதுக்குங்க? விருது எதுக்காக? விருது பரவாயில்லப்பா, சூப்பராக எடுத்திருக்கீங்க. அது தேசிய லெவலில் அவார்டு கொடுக்கும் பொழுது அது சிறப்பு. ஆனால் பாரதிராஜா அவர்கள் அந்த அவார்டை தூக்கி போட்டார். அவருக்கு இதே ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஈழ பிரச்சனைக்கு இந்த அவார்டை எனக்கு வேணாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார். அது வேற பிரச்சனை. ஆனால் இப்போ எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வருகின்ற கலைஞர்கள் அவங்க விருதுகளை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாதே அவங்க தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும். ஏன் வெற்றிமாறனே புறக்கணிக்க தான் படுறாங்க? இப்போ வெற்றிமாறன் கடைசி எடுத்த படங்கள்லாம் சில படங்கள் சிறப்பான படம் தான். அவர் ஒன்றும் தலித் அல்ல, தலித்து அல்லாதவர், தலித்துடைய வழிகளை பேசுகிறார். அதே ரொம்ப சிறப்பு. அம்பேத்கர் வந்து சேரியில் பிறந்த மட்டும் பற்றாது, சேரி அல்லாத பகுதியில் பல அம்பேத்கர் உருவாக வேண்டும் அப்படின்றது எங்களுடைய கருத்து, எங்கள் கோட்பாடு. அந்த வகையில் வந்து இனியாவது வருங்காலங்களில் வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்களை போன்றவர்களுக்கு கலைஞர்களுக்கு நீங்கள் விருதுகளை வழங்கினால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.